ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் காங்கிரஸ் தான் போட்டிடுவாங்க சொல்லியிருக்காங்க. அதே போல பாஜக கூட்டணியில அடுத்த கட்டமா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படலாம்? அதாவது கூட்டணி சம்பந்தமா ஈரோடு தேர்தல் அப்படிங்கிறது தமிழ் நாட்டோட யூனிட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால தமிழ் தேசிய மகளிர் அணி தலைவர் தேசிய மகளிர் அணி தலைவரா வேட்பாளரை நான் முடிவு பண்ண முடியாது. என்னோட கருத்தை நான் சொல்லிடுவேன். அதனால போட்டியிடுறாங்களா, யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கட்சியினுடைய தலைமை, அதற்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கு, அவங்க அதை அறிவிப்பாங்க. ஆமா, கரெக்ட். தேர்தல் தேதி இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாகவே டெல்லியில எங்களுடைய வேட்பாளர் நாங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி தொகுதிகளுக்கு அறிவிச்சிட்டோம். மீதி தொகுதிகளுக்கான அறிவிப்பு அப்படிங்கறதுக்கான அதற்கான அந்த செலக்ஷன் கமிட்டி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி கூட்டம் அப்படிங்கறதும் இனிமேல் நடக்கும். அதுக்கப்புறம் மீதி தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிப்போம். மகளிர் அணி சார்பில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு, தேர்தல் பணிக்கென்று தனியாக பொறுப்பாளர்களை 1 மாதத்திற்கு முன்பாகவே நியமித்து அவர்கள் தங்கள் பணிகளை துவங்கிவிட்டார்கள். அங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சிருக்கோம். ஒரு தொகுதிக்கு யார் பொறுப்பாளர், சுயதவி குழுக்களுக்கு யார் பொறுப்பாளர், முக்கிய பெண்களுக்கு, பெண் வாக்காளர்களுக்கு யார் பொறுப்பாளர், இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பொறுப்பாளர்களை நியமித்து எங்களுடைய பணியை துவங்கிவிட்டோம்.